السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை பற்றி குற்றங்குறை கூறுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதை மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ஸுலிம். அநியாயத்திற்கு உள்ளானவர்களை தவிர மற்ற எவரும் யாரை பற்றியும் பகிரங்கமாக கூச்சலிட்டு குற்றம் கூறுவதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை. வகானல்லாஹு சமீஅன் அலீமா. அல்லாஹ் நிச்சயமாக செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். பொதுவாக உலகில் ஈமான் கொண்டவனின் கண்ணியம் எல்லாவற்றையும் விட மேலானது அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. ஒரு முஃமினின் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்துள்ளான். அத்தகைய முஃமினின் கண்ணியத்தை, மரியாதையை ஒருவன் கெடுக்க நினைத்தால் அவனை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தாமல் விடுவதில்லை அப்படிங்கிறத மார்க்க வல்லுநர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவுறுத்தி காட்டுறாங்க. திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மெம்பரில் ஏறி உரத்த குரலில் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னாங்க: நாவால் ஈமான் கொண்டு இதயத்தில் ஈமான் நுழையாதவர்களே, முஃமின்களை என்ன செய்யாதீங்க, நோவினை செய்யாதீர்கள். அவர்களது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அப்படி எவர் தன் முஸ்லிம் சகோதரரின் குறைகளை துருவி துருவி ஆராய்கிறாரோ அவரது குறைகளை அல்லாஹ் துருவி ஆராய்ந்து அவரது கௌரவத்தை அழித்து விடுவான். எவர் தனது சகோதரரின் குற்றம் குறைகளை ஆராய்கிறாரோ அவரை தன்னுடைய வீட்டுக்கு மத்தியில் வைத்து என்ன செய்வான், கேவலப்படுத்தி விடுவான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நேரத்தில் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க இவ்வாறு சொன்னாங்க, காபாவை நோக்கி இவ்வாறு சொன்னாங்க: நீ எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய் என்றாலும் அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய கண்ணியத்தை விட ஒரு முஃமினின் கண்ணியம் மேலானது அப்படிங்கிறதையும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பானவர்களே. ஆக இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு முஃமினின் குறைகளை மறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலேயோ இந்த உலகத்திலேயோ நம்முடைய குறைகளை என்ன செய்வான், மறைத்து விடுவான். அப்படி அல்லாமல் பிறனுடைய குறைகளையே நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை என்ன செய்வான், அல்லாஹ் தம்முடைய வீட்டுக்கு மத்தியில் வச்சு கவலைப்படுத்திடுவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க அன்பானவர்களே. ஆனால் ஒருவன் அநீதம் செய்கிறான், ரொம்ப மற்றொரு முஃமினுக்கு தொந்தரவு கொடுக்கிறானேயானால் அவனது குற்றங்களை வெளிப்படுத்துவதில் தவறேதும் குற்றமேதும் இல்லை என்று அன்னலாரின் அறிவுரைகள் இவ்வாறு உபதேசிக்கின்றது. அதாவது ஒருத்தன் அநியாயம் பண்ணுறான், அப்படி பண்ணுறப்ப சொல்லி பார்த்தும் கேட்கல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னா அவனுடைய குறைகளை வெளிப்படுத்துவதில் தப்பு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அன்னலாரின் அறிவுரைகள் நமக்கு இவ்வாறு உபதேசித்து காண்பிக்கின்றது.
அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்ததரக் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முறையிட்ட பொழுது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க, உன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன செய்ய, மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் நீ போட்டு விடு அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அந்த மனிதரும் போய் என்ன செஞ்சார், தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வீதியில் கொண்டு என்ன செஞ்சார், மக்கள் நடமாடக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போட்டார். அப்படி போட்டு விட்டதற்கு பின்பு அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருவரும் பொருட்களை தூக்கி போட்டு அந்த மனிதர் இடத்துல கேட்குறாங்க, என்ன ஆனது, ஏன் இப்படி வெளியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிறீங்க, மக்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில் தூக்கி போட்டுக்கிறீங்களா, என்ன ஆனது என்பதாக விசாரித்த பொழுதுதான் அந்த மனிதர் சொன்னார், என் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், எனக்கு ரொம்ப தொந்தரவு தருகின்றார் என்பதாக கூறியவுடன் அதை கேட்ட அந்த மக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய மனிதரை இவ்வாறு சபித்தாங்க, அல்லாஹ் அவரை சபிப்பானாக, அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவானாக என்று கூறிக்கொண்டே இருந்தாங்க. போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அந்த மதியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த சபிப்பு இழிவு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கவலைப்படுத்திடும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விளங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதை பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உடனே என்ன செஞ்சார், ஓடோடி வந்து அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் பக்கத்து வீட்டுக்காரரை, நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், இனிமேல் நான் உங்களுக்கு எந்த வகையிலும் நான் சிரமமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதாக இந்த ஹதீஸில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதருடைய முஃமினுடைய குறைகளை மறைக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் அநீதம் செய்கின்றானேயானால் அவனை இவ்வாறு பிற மக்களுக்கு மத்தியில் கூறுகின்ற பொழுது அவன் தன்னுடைய அநீதியிலிருந்து என்ன செய்வான், தன்னை காத்து கொள்வான், திருந்திக் கொள்வான். அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இந்த ஹதீஸ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எல்லாமுல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய செயல்களை விட்டும் பிற மனிதர்களை குறை கூறுவதை விட்டும் துருவி துருவி ஆராய்வதை விட்டும் நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா நிலையிலும் ஒரு முஃமினை கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.